தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு 5வது முறை போட்டியிடுவதற்கும் அதில் குன்னம் தொகுதியிலிருந்து 3வது முறை போட்டியிடுவதற்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இந்த அரும்பெரும் வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு குறிப்பிடத்தக்க பகுதியான இந்த பகுதிக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அமைச்சர் பதவியை வழங்கினார்கள். அதன் மூலமாக குன்னம் தொகுதி இன்றைக்கு ஒரு மகத்தான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய நலத்திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் சென்று சேர்ந்திருக்கிறது. எனவே அவருக்கு இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆதரவை வீசுகிறது. அதே போல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இன்றைக்கு இணைந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகள் வலுவோடு மிக சிறப்பாக கூட்டணிக்கான பணியை ஆற்றி வருகிறார்கள். எனவே கூட்டணி கட்சிகளுடைய துணையோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சாதனைகளோடு குன்னம் தொகுதியில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற பல்வேறு சாதனைகள் மூலமாக மகத்தான வெற்றியை குன்னம் தொகுதி மக்கள் அளிப்பார்கள் என்ற உறுதியோடு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். புதிய திட்டங்கள் ஏதாவது அதாவது திமுக சொன்னது இல்லாம நீங்க தொகுதிக்கு ஏதாவது பெரிய திட்டங்கள் ஏதாவது அறிவிப்புகள்? தொகுதி முழுவதும் விவசாயிகள் நிறைந்த தொகுதி, குறிப்பாக மக்காச்சோளம் விளைவிக்கின்ற விவசாயிகள் நிரம்பிய பகுதி. எனவே அவர்களுக்காக ஏற்கனவே அரசு மூலமாக சில முயற்சிகளை எடுத்து வருகிறோம். குறிப்பாக மக்காச்சோளத்தின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான அந்த பணிகளை செய்வதற்கு நம்முடைய பகுதி விவசாயிகளுக்கு ஒரு ஆராய்ச்சி வசதி, அவர்களுக்கான ஆலோசனை வசதி போன்றவற்றை வழங்குவதற்கான ஒரு நிறுவனமாக இந்த பகுதியில் அமைவதற்கு ஏற்கனவே மாநில திட்டக்குழுவிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கு. நகரம் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே குன்னம் நகரத்திற்கும் செந்துறை நகரத்திற்கும் வப்பைகுடாடு நகரத்திற்கும் சுற்றுவட்ட சாலை அமைப்பதற்கு கோரிக்கை வைத்து அதை மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான சர்வே பணிகள் முடிவுற்றன. அடுத்த கட்டமாக அதற்கான நிதி வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல கேஸ் ரொம்ப கடுமையான தட்டுப்பாடு, குறிப்பா வணிக பயன்பாட்டுக்கான கேஸே கிடைக்கல. ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த விதமான பதிவு பண்றப்ப சர்வரே ஒர்க் பண்ணலன்னு மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது மோடி ஆப்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ல பண்ணா உடனே கிடைக்குதுங்கிறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஒன்றிய அரசினுடைய முறையான திட்டமிடல் இல்லாத காரணத்தினாலும் முறையாக வெளிநாட்டு கொள்கைகளை கடைபிடிக்காத காரணத்தினாலும் இந்த ஒரு நெருக்கடி சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த போர் ஏற்படும் என்பது நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே திட்டமிட்டு சைனா போன்ற நாடுகள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்துவிட்டார்கள். ஆனால் இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கிறவர் இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு பயணம் செய்து அங்கே சண்டையில இருக்கின்ற நாடுகளுக்கே பயணம் செய்து மற்றவர்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிற அளவிற்கு நடந்து கொண்ட காரணத்தினால் இந்த பாதிப்பு இருந்தாலும் ஈரான் நாடு இந்தியாவிற்கு ஏற்கனவே இருந்த நீண்டகால நட்பின் அடிப்படையில் நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை விரைவாக தீர்த்து வைக்க வேண்டிய கடமை பிரதமருக்கு இருக்கிறது. இந்த நேரத்திலும் அவர்கள் அரசியல் செய்வதையே வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இன்றைக்கு ஹோட்டல் தொழில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனை சரி செய்வதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கான மின் கட்டணத்தில் சலுகை அளிப்பதற்கும் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அதே புதிய மின்சாரம் சார்ந்த அடுப்புகள் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கும் நம்முடைய முதலமைச்சர் திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக சரி செய்வதற்கு தமிழ்நாடு அரசு முனைந்து வருகிறது. ஆனால் ஒன்றிய அரசு தன்னுடைய பங்கை முழுமையாக செய்யவில்லை. எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு முதலமைச்சராக இருந்தோம் என்பதையும் மறந்துவிட்டு, இன்னும் சொல்லப்படாதென்றால் மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சியை நடத்தி கொண்டு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய கட்சியை நடத்தி கொண்டு சிறிதும் அந்த இடத்திற்கு பொருத்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். மக்கள் அவருக்கான புத்திமதியை தேர்தல் மூலம் வழங்குவார்கள்.